ஹலோ மக்களே! இதுதான் எங்க வீடு. கிராமத்துல உள்ள வீடு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இப்ப உங்களுக்கு தோட்டத்த காட்டப் போறேன். வாங்க. இதுதான் வந்து ரோஜா செடி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா எங்க ரோஜா செடி? வாங்க நான் அப்படியே தோட்டம் ஃபுல்லா காட்டுறேன். இது என்ன செடின்னு கண்டுபிடிங்க பாப்போம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரம்புட்டான். இந்த செடினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? வை வைக்க வைக்க வளரவே இல்ல. அப்புறம் இப்ப எவ்வளவு வளர்ந்திருக்கு பாருங்களேன். சொல்லுங்க. இவரு எங்க வீட்டுக்காரர் தான் இதெல்லாம் வளர்த்தாரு. சொல்லுங்க. எப்படி வளர்த்தீங்கன்னு சொல்லுங்க. 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 ரபுட்டன் செடி, ஒட்டு செடி இது. வாங்கி வச்சதுலேருந்து வளரவே இல்ல. ஒரு 6 மாசம் வளரவே இல்ல. அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு கொஞ்சமா ஒரு அடி வளர்ந்தது. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துச்சு. 3 வருஷம் மரம் இது, ஒட்டு செடி. இப்ப தான் நெறைய காய் காய்ச்சிருக்குது. வாங்க. அடுத்தது. நல்ல மிளகு செடி காட்டுறேன். சின்ன செடி தான். அதில எவ்வளோ பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இதுதான் எங்க செடிங்க. எங்க தோட்டம். அழகா இருக்கா? இதுதான் நல்ல மிளகு செடி பாருங்க. செடி மிளகு இது. நெறைய காய்ச்சிருக்கும். கீழயே வந்து அப்படியே நல்லா படர்ந்திருக்கு. ஃபுல்லா காய் தான். ஃபுல்லா சுத்தி உள்ளலாம் காய் இருக்கு. அப்படியே பாருங்க. நாங்க இந்த வீடு வச்சு 3 வருஷம் தாங்க ஆகுது. அதனால தான் இப்பதான் செடிங்கெல்லாம் நாங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நெறைய பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு. இது எல்லாம் நல்ல மிளகு. நல்ல மிளகு செடி. மல்லி செடி, அடுக்கு மல்லி செடி இது. மல்லி செடி. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்களேன். கிறிஸ்மஸ் 3 ட்ரீ. வருஷத்துல இவ்வளவு வளர்ந்துருக்கு. இந்த சைடு ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணுன்னு வளர்த்துருக்கு. அதையும் காட்டுறேன். அடுத்து மேங்கோ செடி. கட்டின பார்க்கறது கேட்காது. மேங்கோ செடி இது. முன்னாடி கூட எப்படி இப்படி வந்து சொல்லுங்க. வாழை மரம். வாழை மரம் அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்கு எங்களுக்கு. வீட்டிலேருந்து ரைட் சைடு. இது இது கொடி மிளகு. மேலே படர்ந்துருக்கு. மேலே நெறைய இருக்கு. மேலே மேலே நெறைய கொடி மிளகு இருக்கு. நெறைய வளர்ந்துருக்கு. வேப்ப மரத்தில் எடுத்து விட்டுருக்கோம். அது நெறைய வளர்ந்துருக்கு. சத்தமா பேசுங்க. அடுத்து எங்க வாழை மரம் பழம் பாருங்க. இப்படி வந்துருங்க. பழம் பாருங்க. வாழைப்பூ பூத்து கொலை தள்ளி இருக்கு. ஒரு அதில் காட்டாது. ஓகே. சேர்த்து போடலங்க. அதாங்க வெக்கப்படுறாரு. வேற ஒண்ணே இல்லைங்க. ஜஸ்ட் இந்த பக்கம். இப்ப நம்ம பார்த்தது கேட்ல இருந்து உள்ள வரும்போது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு. ரைட் சைடு பார்த்தா இப்ப லெஃப்ட் சைடு. இங்க ஒரு இது கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. எப்படி எங்க கிராமம் அழகா இருக்குல்ல? கொடிமல்லி, ரோஜா செடி. கொடிமல்லி, கொடிமல்லி செடி. இது நீங்களே பேசுங்க. பலா செடி. இது பலா மரம். இது வந்து ரெட் ஃப்ரூட்டு நல்லா வளரும். அதே மாதிரி கொடி மிளகு இந்த சைடு ஒன்று, செடி மிளகு இந்த சைடு ஒன்று வச்சுருக்கோம். ரெட் ஜாக் ஃப்ரூட்டு. இது வந்து கொடி மிளகு. இதுவும் நல்லா இப்போ தான் பூ பூத்துட்டு வருது. நிறைய காயெல்லாம் வைக்குது. இது வந்து பாக்கு மரம் பாருங்க. பாக்கு மரம் கொஞ்சம் நல்லா உயரமா வளர்ந்துருக்கு இப்போ. இது பாக்கு மரம். இது ஒரு பாக்கு மரம். பாக்கு மரம் மரம் சொல்லுவாங்க இத. கமுகு. இதுமாரி ரெட் பலா. இது சிகப்பு வாழை வச்சிருக்கோம் நாங்க. கருவேப்பிலை செடி. இங்கே ஒரு தென்னை மரம் இருக்கு. மொத்தம் 5 தென்னை மரம் வச்சிருக்கோம். பேக் சைடு. இங்கே ஒரு தென்னை மரம் வச்சிருக்கோம். மல்லிச்செடி அதே போல. நல்ல வேளை மல்லிச்செடி வளரல நினைச்சிட்டு இருந்தோம், வளர்ந்துருச்சு. முருங்கை மரம் ஒன்று வச்சிருக்கோம் பின்னால. அப்படியே முள் சீத்தான்னு இந்த மரம் நிறைய காய் காய்ச்சுது. நிறைய எடுத்தோம். 2 மரம் 2 செடி சேர்த்து வச்சோம். ஒன்று நல்லா பெருசாக இருக்கு. அதே போல் சப்போட்டா செடி. சப்போட்டா இதுவும் பூ பூத்து காயெல்லாம் காய்ச்சிட்டு வருது. இது ஒட்டு சப்போட்டா தான். இதுவும் காய் காய்ச்சிட்டு வருது. நிறைய காய் இருக்கு. சின்ன சின்னதாக காய்ங்க வந்துட்டு இருக்கு இப்போ.
அதேமாரி இது வந்து முந்திரி முந்திரி பருப்பு இருக்குல்ல, முந்திரி பருப்பு செடி. இதில் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு தடவையாக 2 காய் காய்ச்சுது. சின்ன மரம் தான், ஒட்டு செடி தான் வாங்கி வச்சோம். நிறைய காய் காய்க்குது. அதே போல் இது வந்து கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, ஆல்வள்ளி கிழங்கு செடி. இது வந்து இந்த பிரியாணி இலைன்னுவாங்க, அந்த செடி. இது பிரியாணி இலை செடி. இதுவும் மல்லி செடி தான். இதுவும் வந்து மிளகு செடி, மிளகு செடி வளர்ந்து வருது. இந்த செடி வந்து இந்த வாட்டர் ஆப்பிள்னுவாங்க, அந்த செடி. நிறைய காய் காய்க்கும். இங்கே எல்லாமே நாங்கள் இல்லாதனால எல்லாம் இந்த குருவி இந்த இதுங்க தான் சாப்பிட்டு போவோம். இது வந்து சீத்தாப்பழம், அது முள் சீத்தா. இது வந்து நார்மல் சீத்தாப்பழம். இதுவும் நிறைய காய் காய்ச்சிருக்கு. இப்போ கூட 10 காய் எடுத்தோம். இது மிளகா செடி, இந்த வெள்ளை மிளகான்னுவாங்க. இதுவும் நல்லா காய் போட்டுட்டு வருது. இது வந்து பைனாப்பிள் செடி. லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நாள் ஆயிடுச்சு, பழுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று தான் இருக்குது. இது 3 வருஷம் ஆகி இப்போ தான் ஒரே காய் விட்டுருக்கு. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். இதுவும் கமுகு மரம். இங்கே ஒரு முருங்கை மரம். அதே போல் இங்கே ஒரு செடி மிளகு வச்சுருக்கேன். இது வந்து மாமரம் வச்சுருக்கேன். இதில் காய் ஒன்றும் வரல. பப்பாளி பழத்தில் எல்லா மரமும் வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் எல்லா மரத்துலேயும் ஒன்று வச்சு விட்ருக்கோம். எல்லா பழமும் சாப்பிடணும்னு ஆசை. அதனால் இந்த பாருங்க, இங்கேயும் ஒரு கொடி மிளகு தான் வச்சுருக்கேன். ஆனால் இது செடிங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கனால அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கேன். இது மட்டும் க்ளீன் பண்ணல. ஒரு தென்னை மரம் இருக்கு. முடிஞ்சது, இவ்வளவுதான் மரம். பின்னாடி அந்த சைடு காட்டிட்டு, அந்த சைடு காட்டிட்டு, அந்த சைடு காட்டு, அந்த சைடு காட்டு. கேமராவை கையில என்னடா சவுண்ட் கம்மியா இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சாரி. பாருங்க, ஒரு கொய்யா பழம் காய் காய்ச்சிருக்கு. கொய்யா ஒரு 3 காய் காய்ச்சிருக்குது. ஒரு மாமரம் நிற்குது சைடில். அப்புறம் இது வந்து கலாக்கா சொல்லுவாங்க, சிவப்பு கலாக்கா. அந்த செடி வந்து வீட்டில் சென்னையில் வந்து வளர்த்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நட்டேன். வாங்கி சாப்பிடும்போது ஒரு விதையை எடுத்து நட்டு வளர்த்தது. இது வந்து இஞ்சி செடி. இஞ்சி அங்கங்கே வச்சு விட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். இங்கே ஒரு தென்னை மரம். மொத்தம் 5 தென்னை மரம் இருக்குது. இங்கே தென்னை மரம் வளர்க்குறது தான் நாகர்கோவிலில் இப்போ ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்போதும் பூச்சி சாப்பிட்ருது. அதுக்கு ஏதாவது இருந்தா கமெண்ட் சொல்லுங்க மக்களே. இப்போ கூட பூச்சி சாப்பிட்டு இதெல்லாம் வெளியே தள்ளி வச்சிருக்கு. மருந்து அடிச்சிட்டேன். கராத்தேன்ற ஒரு மருந்து தான் வாங்கி அடிக்கிறேன். நல்லா இருக்கு. அடிச்ச உடனே பூச்சிங்கெல்லாம் செத்துருது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க மக்களே கமெண்ட்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு. ஓகே, ரம்புட்டான்ல போட்டோ எடுத்து வாங்க, வெளியே வாங்க, டைம் ஆகுது, வாங்க. ஹலோ மக்களே, இவ்வளவுதான் எங்களோட குட்டி தோட்டம். நாங்க சென்னையில இருந்து எப்பமாவது ஒரு வாட்டி தான் வருவோமா. அதனால எப்பமா அதில் மாசத்துக்கு ஒரு 2 நாள் வந்து தங்கிட்டு போவோம். அதனால இது எங்க குட்டி தோட்டம். எங்க இடத்துல நாங்க வீடும் ரொம்ப குட்டியா தான் கட்டியிருக்கோம். இதுதான் கன்னியாகுமரி. இது வந்து நாகர்கோவில் சேனவெல்லன்ற ஒரு ஊரு. அழகா இருக்கா எங்க வீடு. நான் உங்களுக்கு ஒரு நாள் ஹோம் டூர் போடுறேன். குட்டி வீடு தான், ஆனா அழகா ஹோம் டூர் போடுறேன். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இப்படிதான் ஏறணும் நாங்க எங்க வீட்டுக்கு. அழகு கொட்டி கிடக்குங்க இங்க.
மழை வர மாரி இருக்கு. வெயிலும் அடிக்குது. ரோஜா செடி பாருங்களேன். அழகா இருக்குல்ல. இருக்கிறதுலே எங்களுக்கு வந்து ரம்பூட்டான் தான் இப்ப ஸ்பெஷல். எவ்வளோ ரம்பூட்டான்ல. அவ்வளோதான் மக்களே. இந்த விளாக முடிக்கிறேன். இனி அடுத்த மாசம் ஊருக்கு வந்தாலும் நான் இதே மாரி விளாக் போடுறேன். உங்களுக்கு என்னோட தோட்டத்தெல்லாம் காட்டுறேன். இது எங்களுக்கு சரியா காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்க் யூ. பை பை. இந்த இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.